நமக்குள் ஒளிந்திருக்கும் பேராற்றலை புரிந்து கொண்டு நேர்வழியிலேயே சிந்தித்து நேர்வழியிலேயே உறவாடி நேர்வழியிலேயே செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம். நம் ஒவ்வொருவரிடமும் மனித பலவீனங்கள் இருக்கின்றன. நமது தொடர் முயற்சியின் மூலம்தான் இவற்றிலிருந்து விடுபட்டு தெய்வீக பண்புகளை பெற முடியும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான படைப்பு. இன்றைய நிலையில் நாம் நம்மையே நமது குறை நிறைகளோடு விரும்பி ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய பேராற்றல் நமக்குள் இருக்கிறது. எல்லா குறைகளையும் நிறைகளாக மாற்றக்கூடிய பேராற்றலும் நமக்குள் ஒளிந்திருக்கிறது. நமது தவறுகளுக்கும் குறைகளுக்கும் நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம். குறைகளை கண்டறிந்து நீக்குவோம். நமது வெற்றியும் தோல்வியும் மற்றவர்கள் கையில் இல்லை, நம் கையில்தான் இருக்கிறது. இன்றைய வாய்ப்பை மன நிறைவோடு அனுபவிப்போம். இதைவிட சிறப்பான வாழ்வை பெற ஆசைப்படுவோம், கனவு காண்போம். நமது வாழ்க்கை சூழலை நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களோடு முட்டி மோதிக்கொண்டிருக்காமல் நமது வாழ்க்கை பயணத்தில் கவனம் செலுத்த பழகுவோம். நமது பயணம் வெற்றி பெறும். பயணத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நமக்கு சக்தியாக அமையும். நமது உடல் இறைவன் வாழும் ஆலயம். நல்ல உணவு பழக்கம், உடல் பயிற்சி, தேவையான அளவு ஓய்வு, உறக்கம், உடல் மற்றும் சுற்றுப்புற தூய்மையை காத்தல் ஆகிய 4 நல்ல பழக்கங்கள் மூலம் நமது உடல் நலத்தை காக்க முடியும். எதிர்மறை சிந்தனைகளும் சரிவு பார்வையும் நம்மிடம் இருக்கும் வரை வாழ்க்கை சுமையாகத்தான் இருக்கும். நேர்வழி சிந்தனையையும் உயர்வு பார்வையையும் வளர்த்து கொள்வதன் மூலம் நம்மால் எந்த சுமையையும் சுவையாக மாற்றிக்கொள்ள முடியும். செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். எடுப்பதும் முடிப்பதும் எளிதென நினைத்தால் நடிப்பென வாழ்க்கை மாறும். மனிதன் உடுப்பதும் உண்பதும் உறங்கிடும் சுகமதும் நொடிக்கொரு துன்பங்கள் சேரும். படிக்கிற நூலில் பயன்களை தெரிந்தால் படிக்கிற பாதை தெரியும். மனிதன் எடுக்கிற முயற்சியும் படிக்கிற பயிற்சியும் கொடுத்திரும் வெற்றிகள் குவியும். மனமெனும் குதிரை மலைகளை தாண்ட தினம் ஒரு வேகத்தை தூண்டும். கணமது நிறைந்திர தருகிற வாய்ப்பினை மனமது புரிந்திட வேண்டும். உணர்வினை புரிந்து உணர்ச்சியை அடக்கும் விடைகளை தெரிந்தால் வெல்வோம். நாம் கனவெனில் காணும் காட்சியை புரிந்தால் நினைவில் வெற்றியை கொள்வோம்.
செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பின் அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, நூற்கன்னையே வாழ்க வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, நூற்கன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய். உரிமையை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவில் மலரும் வாழ்வாக உண்மை வழியை காட்டிடுவாய். அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் சிறந்தவள் நீ, மாமரியே நீ வாழ்க.
மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, உருவினை தீர்ப்பாள், பாதமுனை சேர்ப்பாள்,
முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். எடுப்பதும் முடிப்பதும் எளிதென நினைத்தால் நடிப்பென வாழ்க்கை மாறும். மனிதன் உடுப்பதும் உண்பதும் உறங்கிடும் சுகமதும் நொடிக்கொரு துன்பங்கள் சேரும். படிக்கிற நூலில் பயன்களை தெரிந்தால் படிக்கிற பாதை தெரியும். மனிதன் எடுக்கிற முயற்சியும் படிக்கிற பயிற்சியும் கொடுத்திரும் வெற்றிகள் குவியும். மனமெனும் குதிரை மலைகளை தாண்ட தினம் ஒரு வேகத்தை தூண்டும். கனமது நிறைந்திர தருகிற வாய்ப்பினை மனமது புரிந்திட வேண்டும். உணர்வினை புரிந்து உணர்ச்சியை அடக்கும் விடைகளை தெரிந்தால் வெல்வோம். நாம் கனவெனில் காணும் காட்சியை புரிந்தால் நினைவில் வெற்றியை கொள்வோம். செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும்.
முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களும் சிறந்தவள் நீ, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய். உரிமையை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவி மலரும் வாழ்வாக